தாத்தா, தாயை பழிச்சாலும் தண்ணியை பழிக்க கூடாதுன்னு உங்களை போல பெரியவங்க தானே சொல்லியிருக்காங்க. ரெண்டையுமே பழிக்க கூடாதுந்தா நான் அந்த தண்ணி குடிச்சேன். காரணத்தை கேட்டா நீயும் அந்த தண்ணியை குடிக்க மாட்டப்பா. மானமுள்ள உத்தமி ஒருத்தி அந்த கிணத்துல விழுந்து செத்துட்டான். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த பூஞ்சோல கிராமத்து ஜனங்க யாருமே இந்த கிணத்துல தண்ணி குடிக்கிறது இல்லை. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் அந்த சுமங்கலி எங்க எல்லாருடைய மனசுலையும் வாழ்ந்துகிட்டு இருக்கா. என்ன உள்ள பவுனு டவுனுக்கு பச்சை குத்த புறப்பட்ட போல இருக்கு. என்ன செய்யறது தாத்தா, நாளுக்கு ஒருத்தருக்காவது பச்சை குத்துனாதானே இந்த வெறும் வயிற்ற நிரப்ப முடியும். பவுனு, ரொம்ப நாளா எனக்கு ஒரு ஆசை. அது என்ன ஆசை? நானும் ஒரு பச்சை குத்திக்கணும்னுதான். ஆமா, கழுத கட்ட கேட்டுக்கு தென கழுத வப்பாட்டியான். ஆத்தா, நீ ஏன் கோவிச்சுக்கிற? பெருசு ஆசைப்படுதுல்ல, குத்தி கிடைட்டுமே. பவுனு பிள்ளை பெருசு ஆசைப்படுது, குத்தி விடு. அதுக்கு இல்ல தாத்தா, ஓடக்கல்ல ஏற முன்னால சொல்லியிருந்தா குத்தி இருப்பேன். இல்ல அக்கறைக்கு போனதும் குத்திரலாம். இப்படி ரெண்டு கட்டா நிலைமையில ஆத்து நடுவுல குத்த சொன்னா எப்படி? ஆடும் இல்ல. உலகையில யா குத்த சொல்றேன், ஊசியில தான் குத்த சொல்றேன். பரவாயில்ல, சும்மா குத்து. மகமாய நினைச்சுக்கிட்டு மகவரையா பச்சை குத்துவே, சகபோகம் கூடி வரும் தொட்ட கையீராசி அம்மா. தேனு பச்சை, மீனு பச்சை, சிங்கம் பச்சை, யானை பச்சை, சினிமா நடிகரையும் தேவை என்ன குத்திடுவே. கையை தொட்டு பச்சை குத்துனா கட்டழகு பொண்ணு ஒருத்தி, கண்ணால பச்சை குத்திச்சு தள்ளாத கிழடு ஒண்ணு. தாடி மீச நிறைச்சாலும் ஆசை நிறக்கலியே, சம்சார கிழதுக்குத்தான் போராம பொறுக்கலையே. அம்மா நீ குத்துன பச்சை ஐயாவ மயக்கிருச்சு, ஊரு பஞ்சாயத்துல ஒன்னாக சேர்த்து வைத்தோம். என்ன கதா? எப்பா முத்து, என்னையா? 4 வேளைக்கு மருந்து தர்றேன், பெரியவரை ஒழுங்கா சாப்பிட சொல்லு. கம்பெடுத்து படகு ஓட்டுற கடுசான வேலையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு கண்டிஷனா சொல்லிவிடு. இது வரைக்கும் கஷ்டப்பட்டு தண்ணியில ஓட விட்டு படைச்சேன். இப்ப நான் தரையில நடக்கிறதுக்கு கம்பு ஊட வேண்டியதாயிடுச்சு. மனசை தலையில விட்டுறாங்க பெரியவரே. அந்த மகமாயி புண்ணியத்துல எல்லாம் நல்லபடியா சுகமாயிடும். தம்பி, பெரியவரை நல்லபடியா பாத்துக்கப்பா. வர்றேன். குடிங்க. குடிக்கிறது அப்புறம் இருக்கட்டுமா? இக்கரைக்கும் அக்கறைக்கும் பல பேரை கரை சேர்த்தனா, இப்ப எங்க ஒன்ன கரை சேர்க்காம போயிடுவனோன்னுதான் கலங்குற தாயே, கலங்குற. அப்படி சொல்லுங்க தாத்தா, நான் இருக்கேன். உங்களும் ஆனந்தியம் என் உயிர் இருக்க வரைக்கும் பிரிஞ்சு போக மாட்டேன். இது சத்தியம். ஓடக்கரை தாத்தா, பள்ளிக்கூடத்து வாத்தியாரும் பிரசிடென்ட் ஐயாவும் ஓடக்கரையில உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க. உங்களை வர சொன்னாங்க. உங்களாலதான் முடியல, அப்புறம் எங்க போறீங்க? நீங்க படுங்க தாத்தா, இன்னைக்கு நான் படகு ஓட்டுறேன். ஆமா தாத்தா, வேலையே சேவையா நினைக்கிற உங்க மனசு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இனில நானே படகு ஓட்டுறேன். வரேன் தாத்தா. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. தேவி ஜெங்கம்மா தேடி வந்து சொல்றா, தேடி வந்து சொல்றா. வாழ வைக்கிறது வாசல் வந்து நிக்குது, வாசல் வந்து நிக்குது. இந்த வீட்டு மகராஜனுக்கு இனிமே யோகம் வந்து சேருது, யோகம் வந்து சேருது. குடிசை வீடு இனிமே கோபுரமாக போகுது, கோபுரமாக போகுது. குந்த பந்தம் இல்லைன்னு காரேறி போனேன். ராதாமாட்டமா தேரேறி வர போறான், தேரேறி வர போறான். குடுப்ப எப்படியா வருவான்? கார் அவன் மேல ஏறி முந்தா நாள் கொட்டு முகத்தோட தேரேறி போய் சேர்ந்துட்டான். அங்க பாரு வந்துட்டானுங்க குளிக்கிட்டு. போயா போ, இனிமேலாவது பூட்டு போடாத வீடா பார்த்து சொல்லு. பூட்டை திறந்து விடு, பூட்டை திறந்து விடு.
நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. தேவி ஜெகம்மா தேடி வந்து சொல்றா, தேடி வந்து சொல்றா. வாழ வைக்கிற தெய்வம் வாசல் வந்து நிக்குது. கன்னி பொண்ணு நினைச்ச காரியம் கை கூடுது, நினைச்ச காரியம் கை கூடுது. பொம்மக்க வார்த்தை பொய்யாகி போகாது, பொம்மக்க வார்த்தை பொய்யாகி போகாது. இந்த வீட்டு மகராட்சிக்கு மாலை ஒண்ணு பூக்குது, மாலை ஒண்ணு பூக்குது. மேல சத்தம் கேட்க போகுது, மேல சத்தம் கேட்க போகுது. வாக்கு சொல்ற ஜெகம்மா வாசல் தேடி வந்திருக்கு, வாசல் தேடி வந்திருக்கு. வாரி கொடுக்கிற மகராட்சிக்கு செய்தி சொல்ல வந்திருக்கு, செய்தி சொல்ல வந்திருக்கு. இந்த மகராட்சிக்கு மாலை ஒண்ணு பூத்திருச்சு, மாலை ஒண்ணு பூத்திருச்சு. கட்டிக்க போற மீசக்காரன் பக்கத்திலே இருக்கான், பக்கத்திலே இருக்கான். மகராஜினி பொறுமையிலே பூமாதேவி, பொறுமையிலே பூமாதேவி. நீ பிறந்த சொர்க்க பூமி, சொர்க்க பூமி. பொம்மக்க மனசு குளிர்ந்து போச்சு, பொம்மக்க மனசு குளிர்ந்து போச்சு. தாத்தா தாத்தா, நான் குளிக்க போகும்போது வெளியே பேண்ட் ஷர்ட் கொடியில போட்டிருந்தேன், கால்ல எங்க? அதுவா தம்பி? அட சும்மா இருமானி. எப்பா, இந்த குடுகுடுப்பக்காரன் வந்தான். அவன் சொன்னா இந்த வீட்டுல கூடிய சீக்கிரம் கல்யாண மேல சத்தம் கேட்க போகுதுன்னு சொன்னான். அந்த சந்தோஷம் தாங்க மாட்டாம இவன் என்ன பண்ணா தெரியுமா? வீட்டுல இருந்த துணிமணி எல்லாத்தையும் போட்டுட்டான். அதுல உன் பேண்ட் சட்டையும் போயிடுச்சு. கல்யாணம்னு சொன்ன உடனே என் பேச்சுக்கு என்ன சந்தோஷம் தெரியுமா? அதான் தாத்தா, கூடிய சீக்கிரத்துல ஆண்டி கட்டுல தாலி ஏறத்தான் போகுது. செவந்தி, அங்க என்ன செஞ்சிட்டு இருக்க? இன்னும் குளிச்சுட்டு இருக்கேம்மா. அது சரி, புதுசா போய் கரைஞ்சிரு, சீக்கிரமா. ஆத்தோ, ஏகாலி வந்திருக்கேன், வந்து துணியை வாங்கிக்கிங்க, நான் ஆத்துக்கு போகணும்ல. வரே 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 வரே, எல்லாருக்கும் அவசரம்ப்பா. நீயும் கால்ல கஞ்சி கொட்டிட்டு பறக்குறிய. 20 உருப்படி இருக்கு, கணக்கு சரியா இருக்குதான்னு பாத்துங்க. செவந்தி, கொக்கி மாட்டிட்டு இருக்கேம்மா. செலவு துணியெல்லாம் வந்திருக்கு பாரு. உன் துணியெல்லாம் பிரிச்சு எடுத்து வச்சுக்க செவந்தி, சீக்கிரம் வா. ஆத்தா, என்ன? ஒண்ணு இல்ல, என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், அதான் ஆத்தாவை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். உன் பொண்ணுக்கு அதுக்குள்ள கல்யாணம் வயசு வந்துருச்சா? என்னையா அது, சித்திரை மாசம் தானே கல்யாணம், இப்பவே நோட்டீஸ் வைக்கிறேன். ஐயா சிங்கப்பூர்ல இருந்து வந்துட்டா பணங்காசு எதுவும் வாங்க முடியாது. அதுதான் ஆத்தாவை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சரி, நீ நாளைக்கு வா. செவந்தி, காலேஜுக்கு நேரமாவது, இப்ப வரப்போறிய இல்ல நீ? சீக்கிரம் போடுமா, காலேஜுக்கு நேரமாச்சு. இங்க வந்து ஏன் பறக்கற? காலையில சீக்கிரம் எந்திரிச்சு குளிச்சு ரெடி ஆகணும். இவ்வளவு நேரம் படிக்கல குப்புற படுத்துக்கிட்டு பாட்டு கேட்டுட்டு இருக்கேல்ல, கூட மாட ஒத்தாசை ஏதாவது செஞ்சியா? நெத்தியில குங்குமம் விபூதி வையும் தினம் சொல்றேன் இல்லம்மா நானு. அதெல்லாம் ஓல்ட் ஃபேஷன்மா. ஓ மாதிரி ஆளுக்கு தான் அது கரெக்ட். ரெடிமேட் போட்டுருக்கு, அது போதும். அதாம்மா, குங்குமம் வச்சா மங்களம்னு பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க. இப்ப குங்குமம் கூட கலர் கலரா ரெடிமேடாவே ஆயிடுச்சு. சட்னி போடுமா. கத்தாதம்மா, மாடு கண்ணோட மத்தவங்க தன்னோடன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தானே ஆயிடுச்சு. நீ என்னடான்னா சனிக்கிழமை வர, அம்மா கிட்ட 2 வார்த்தை ஆசையா பேசுறியா? குப்புற வந்து படுக்கையில படுத்துக்க வேண்டியது, பாட்டு கேட்க வேண்டியது, தூங்க வேண்டியது, அரட்டை அடிக்க வேண்டியது, திங்கக்கிழமை காலைல கஞ்சி கொட்டிட்டு ஓடி போயிட வேண்டியது. உங்க அப்பா என்னடான்னா 2 வருஷத்துக்கு ஒரு முறை சிங்கப்பூர்ல இருந்து வருவாரு. பணம் பணம் பணம்னுட்டு 2 வாரத்துல அவரு போயிடுவாரு. இவ்வளவு பெரிய வீட்டுல உங்க 2 பேருக்காக நான் ஒருத்தி மோட்டு வலையை பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேனே, என்னை பத்தி யாராவது கொஞ்சமாவது யோசிச்சீங்களா? யோசிக்கிறதுக்கு நேரம் இல்லம்மா. கிண்டல் அடிப்பேன், கிண்டல் அப்ப. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க, சீக்கிரம் சாப்பிடு. சாப்பாடுறாம இன்னும் புறப்படலாம். இதை வந்துருவாமா, கொஞ்சம் பொறுங்க. இது பாரு, நீ கண்ணு வச்சுட்டு என் புள்ள சாப்பிடாமலே போறா. ஐயோ, என்னடி இது புது துணிலாம் ஜோரா போட்டு வந்திருக்கேன்? இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள்ல எங்க அம்மா சொன்னாங்க. அம்மா சொல்லிட்டா உனக்கு எல்லாமே தெரியுமா? இந்தா புடி. வழக்கம் போல சீடம் இருக்கு தானே? இல்ல, சின்ன டப்பால பால்கோவா செஞ்சு வச்சிருக்கேன், சாப்பிடுங்க. நாங்க என்ன பிரசவத்துக்கு அப்புறம்? ஐயோ, வாய பாரு இந்த வயசுல இதுங்களுக்கு. அம்மாடி, முள்ள வாமா, முள்ள வா, முள்ள வா. தச்சத்தி, சின்ன டப்பால பால்கோவா செஞ்சு வச்சிருக்கேன். ஹாஸ்டல்ல சாப்பாடு எப்படி இருக்குமோ இது எல்லாத்தையும் சாப்பிட்டு. சாப்பாடு விட எங்க ஹாஸ்டல் சாப்பாடு நல்லா இருக்குமா? இது பாரு ராஜத்தி, சனிக்கிழமை கண்டிப்பா வந்து மாமா காத்துட்டு இருப்பேன். விடுமா, டைம் ஆச்சு.
நல்ல பொண்ணு.